கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் அன்பாய் நேசிக்கப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளே, மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்குள்ளாக பெரிதும் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். புதிய எருசலேம் எழுப்புதல் தேவாலயம் சார்பிலே உங்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். இதுவரையில் நம்மை நடத்தி வந்த கர்த்தர் இனிமேலும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இதுவரையில் நமக்கு உதவி செய்த அந்த எபினேசர் இனிமேலும் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வாக்கு மாறாதவராக இருக்கிறார். இம்மட்டும் நம்மோடு கூட இருந்த அந்த இம்மானுவேலின் தேவன் இனிமேலும் உலகத்தின் முடிவு பரியந்த நம்மை நடத்த அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போமா? நம் மத்தியில் இருக்கிற அருமையான தேவசுந்தர ஐயா நம்மை ஆரம்ப ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். ஜெபிக்கலாம். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றோடு துதிக்கிறோம் சுவாமி, சோதரிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் மகா பரிசுத்தரை அதை நினைத்து உமக்கு நன்றி. என்னை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள சொன்னீரேன். இல்லங்களிலே அப்பா, தூர பட்டணங்களே எங்கெங்கெல்லாம் கூடி அப்பா உண்மை ஆராதிக்கிறார்களோ, இந்த சத்தியத்தை கேட்கிறார்களோ, அவள் மத்தியில் ஆவியானவர் உலாவி அவளை ஆசீர்வதித்து கேட்கக்கூடிய சத்தியத்திலே 100, 100, 1000 பலன் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வைக்கிறோம். இந்த கொரோனா காலத்தில் உமது அடியார்களை அப்பா கிருபையாக கர்த்தர் நீர் பாதுகாக்க வேண்டும் என்று வைக்கிறோம். உலகம் எங்கும் உள்ள ஒவ்வொரு அப்பா விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வைக்கிறோம். இன்றைய தினத்தில் பாஸ்டர் நெல்சன் விருதாசன் அவர்களை அப்பா உமது ஆவியினாலே நிரப்புகிறாங்க. அவரை உதடை தொட்டு கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று வைக்கிறோம். இந்த வார்த்தையை ஆகிய மன்னாவை பகிர்ந்தளிக்கும் போது ஆவியானவர் தாமே மகிமைப்பட வேண்டும் என்று வைக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். உமது நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. உன்னை பெயர் சொல்லி அழைத்தவன் நான் அல்லவா என்று சொல்லி அழைத்த தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன் என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். அவருடைய கண்கள் நம்மை கண்டது. இன்றும் நாம் சாகாமல் உயிரோடு இருப்பது தேவனுடைய சுத்த கிருபையாயிருக்கிறது. நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இந்த பாடலை நாம் பாடலாம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே, நீ ஆண்டவருக்கு தேவை, உன் குடும்பம் ஆண்டவருக்கு தேவை, நீ நான் ஆண்டவருக்கு வேண்டும் என்று அவர் நம்மை சேர்த்துக் கொண்டார்.
உலகம் நம்மை தூக்கி எறிந்தது. ஆண்டவரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மை சேர்த்துக் கொண்டார். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, என்னை உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, என்னை உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலகம் நம்மை வெறுத்தது, உலகம் நம்மை தூக்கி எறிந்து வேண்டாம் என்று உதறி தள்ளினது. ஆனால் ஆண்டவரோ நாம் சாகாமல் பிழைக்கும்படி அவருடைய கண்கள் நம் மேலே வந்து நம்மை பார்த்து நம்மை தூக்கி எடுத்து நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அணைத்துக் கொண்டார். மகனாக மகளாக ஆண்டவருடைய எல்லையில்லாத அன்புக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் எளியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார், கொப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறார், ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர பண்ணுகிறார். அப்படித்தான் ஒரு எளிய சூழ்நிலையில் இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி எப்படி ராஜாவாக உயர்த்தி அவனை ஆசீர்வதிக்கிறார் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம் அந்த வேத பகுதியை. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் வரையிலும் நீங்கள் நன்றாக கவனியுங்கள். வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு
வெண்கல கதவுகளை உடைத்து வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறிந்திருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நீ அறியாதிருந்தும் உனக்கு என் நாமம் நான் தரிப்பித்தேன். நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை. என்னை தவிர தேவன் இல்லை. என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அதை அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடை கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை. மிக ஒரு அருமையான ஒரு அடுக்கடுக்கான ஒரு வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்து கர்த்தர் இங்கே பேசுகிறார். முதலாவது அதே வசனத்தை வாசிக்கும் போது நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக பாருங்கள், தேவன் ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்து அவனை அபிஷேகம் பண்ணி அவன் வலதுகரத்தை பிடித்து அவனுக்கு சொல்லுகிற கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்தை இந்த வேளையிலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இந்த சைரஸ், இந்த கோரேஸ் கிமு 559 ஆண்டிலிருந்து 538 ஆண்டு வரையிலும் ஏறக்குறைய 21 வருடங்களாய் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ராஜ்யங்களை அவர் அரசாளுகிறார். கோரேஸ் பெர்சியா சாம்ராஜ்யத்தை நிறுவி மகா பெரிய ஒரு வல்லரசாக, ஒரு மகா பெரிய சக்கரவர்த்தியாக இந்த கோரேஸ் ராஜா இருந்தார். மேதியா சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி அதனுடைய சக்கரவர்த்தியையும் சின்ன ஆசியா ராஜாக்களை எல்லாம் ஜெயித்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை, பெர்சியா சாம்ராஜ்யத்தை அவன் பலப்படுத்தினார். மட்டுமல்ல, பாபிலோனையும் அசிரியா ராஜாவையும் கைப்பற்றி இந்த பாபிலோன் அசிரியாவையும் இந்த கோரேஸ் தனக்கு கீழ்ப்படுத்திக் கொண்டார். தானியேல் இந்த கோரேசனுடைய அரண்மனையிலே சில காலம் அவர் இருந்தார் என்று தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த கோரேஸ் யூதனும் அல்ல, இஸ்ரவேலனும் அல்ல. தேவன் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்போது இஸ்ரவேலிலே அல்லது யூதாவிலே தான் தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணுவார். இப்போது பாருங்கள், யாரும் அங்கே ராஜாக்கள் இல்லை. 10 கோத்திரங்கள் அசிரியாவுக்கு சிறையிருப்புக்கு சென்றார்கள். 2 கோத்திரங்களை நேபுகாத்நேச்சார் சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார். அப்பொழுதுதான் கர்த்தர் இந்த புறஜாதியாகிய கோரேசை, பெர்சியனாகிய கோரேசை தேவன் அபிஷேகம் பண்ணி தன்னுடைய நாம மகிமைக்காக இந்த கோரேசை ஆண்டவர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த நிலைமை இஸ்ரவேலில் காணப்பட்டது என்றால், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து அவர்களை சுதந்திரமாக வைத்தார். ஆனால் அவர்களோ தேவனுக்கு கீழ்ப்படியாமல்
கர்த்தருடைய கட்டளைகளை மீறி புறஜாதி மக்களோடு கூட சம்பந்தம் வைத்து விக்கிரக ஆராதனைகளை செய்து தேவ கோபாக்கினியை சம்பாதித்து இப்படி சிறையிருப்புக்கும் பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் பயங்கரமான கொள்ளை நோய்களுக்கும் தேவன் அவர்களை ஒப்புக் கொடுக்க சித்தம் கொண்டார். இப்படித்தான் 10 கோத்திரங்கள் அசிரியாவுக்கும் 2 கோத்திரங்கள் பாபிலோனுக்கும் சிறையாக கொண்டு செல்லப்பட்டார். அப்படிப்பட்ட நிலைமையிலே தான் மேதியாவை வெற்றி கொண்டு தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தார் இந்த கோரேஸ். அசிரியாவையும் வீழ்த்தி பாபிலோனையும் ஜெயித்து தன்னுடைய மகா பெரிய சாம்ராஜ்யத்தை இந்த கோரேஸ் ராஜா நிறுவினார். இந்த கோரேசை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அந்த ஏசாயா 44ஆம் அதிகாரத்துல அவன் என் மெய்ப்பன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அபிஷேகம் பண்ணின என் கோரேஸ், என் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் மேய்ப்பான். அவன் என் தாசன். அவன் மறுபடியும் எருசலேமை கட்டுவான். தேவாலயத்தை மறுபடியும் புதுப்பித்து அதற்கு அஸ்திபாரம் விடுவான். அவன் கர்த்தருக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லி இந்த கோரேஸ் ராஜாவை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் தேவனுக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான். மறுபடியும் எருசலேமை அவன் பழுது பார்த்து ஆலயங்களுக்கு அஸ்திபாரம் விட்டு மறுபடியும் அதை புதுப்பிப்பான். கோரேஸ் ராஜா இஸ்ரவேலை விடுதலையாக்கி பாருங்கள், 70 வருஷத்துக்கு அப்புறம் ஜனங்கள் மறுபடியும் அங்கே விடுவிக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி மறுபடியும் எருசலேமை இஸ்ரவேலை ஒரு நாடாக அங்கே மாற்றுகிறார். எத்தனை பெரிய சந்தோஷம்! எருசலேமில் மீண்டும் மகிமையான தேவாலயம் அங்கே கட்டி எழுப்பப்படுகிறது. திரளான வெள்ளியையும் பொன்னையும் கேதுரு மரங்களையும் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, யாரார உள்ளத்தில் இந்த எருசலேமை கட்ட கர்த்தர் ஏவுதல் கொடுக்கிறாரோ அவர்கள் எல்லாரும் எருசலேமுக்கு திரும்பலாம் என்று உத்தரவு பிறப்பிக்கிறார். பெரிய ஒரு விடுதலையின் ஒரு செய்தி, ஒரு பெரிய விடுதலையினுடைய ஒரு உத்தரவாத கட்டளையை பிறப்பிக்கிறார். எருசலேமை கட்ட யாரார் தேவன் உள்ளங்கள் ஏவுகிறாரோ அவர்கள் எல்லாரும் எருசலேமுக்கு திரும்பலாம் என்று அங்கே ஒரு பெரிய ஒரு விடுதலையின் செய்தியை கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய ஜனம் விடுதலையாக்கப்பட்டு மறுபடியுமாய் எருசலேமுக்கு திரும்பி போகிறார்கள். மறுபடியுமாய் போய் வெள்ளியும் பொன்னையும் கேதுரு மரங்களையும் வைத்து ஆண்டவருக்கென்று மகிமையான தேவாலயத்தை அங்கே கட்டுகிறார்கள். முன்பு போல எருசலேம் மாறுகிறது. முன்பு போல எருசலேம் மாறுகிறது. அப்படி தேவன் இந்த புறஜாதியானாகிய இந்த கோரேசை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இந்த கோரேஸ் யார் தெரியுமா? ஒரு சின்ன ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷன். தன்னுடைய சிறு வயதிலேயே பெற்றோர்களால் துரத்தப்பட்டு வீட்டை விட்டு துரத்தப்பட்டவனை ஒரு ஆடு மேய்க்கிற குடும்பம் இவனை வளர்த்து இவனை பொறுப்பெடுக்கிறார்கள். அப்படியாய் குடும்பத்தை விட்டு ஊரை விட்டு அனாதையாய் துரத்தப்பட்ட ஒரு மனுஷன் இந்த கோரேசனார். அப்படிப்பட்ட யாரும் அறியாத என்னை தேடி வந்த தெய்வம் என்று உம் அழகான கண்கள் என்னை கண்டது என்று பாடினோமே. எல்லாராலும் தூக்கி எறியப்பட்ட இந்த கோரேஸ், வீட்டை விட்டு துரத்தப்பட்ட இந்த கோரேஸ், ஒரு ஆடு மேய்க்கிற குடும்பத்தாலே அங்கே வளர்க்கப்பட்ட இந்த எளிய கோரேஸ்
அவன் மேலே கர்த்தருடைய கண்கள் விழுந்தது. தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினா. நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக என்று தேவன் சொன்னார். கோரேசுக்கு பணம் இல்லை, கோரேசுக்கு பெரிய அந்தஸ்துகள் இல்லை, ராஜ பரம்பரையிலே அவன் பிறக்கவில்லை, அவன் ஒரு யூதனும் அல்ல, இஸ்ரவேலனும் அல்ல. கோரேசுக்கு இருந்த ஒரே ஒரு தகுதி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணின கோரேஸ். தேவனால் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். அவனுக்கு முன்பாக என்ன நடக்கிறது பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை நான் கீழ்ப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஜாதிகளை நான் கீழ்ப்படுத்துவேன். அவனுக்கு முன்பாக ஒருவரும் எழுந்திருக்க முடியாதபடிக்கு நான் ஜாதிகளை கீழ்ப்படுத்துவேன். புதிதாக கோரேஸ் ராஜாவாய் இருக்கிறான, மற்ற பழைய ராஜாக்கள் எல்லாரும் இவனை வீழ்த்தி விடக்கூடாது அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜாக்களின் இடைக்கட்டுகளை நான் அவிழ்ப்பேன். அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்களுடைய பலனை நான் ஒடுக்குவேன். கோரேசனுடைய இடைக்கட்டை நான் கட்டுவேன் என்று சொல்லி, நான் பலப்படுத்துவேன் என்று சொல்லி, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்கும். இதோ திறந்த வாசலை நான் அவனுக்கு முன்பாக வைப்பேன். அவன் வலது கரத்தை பிடித்து நடத்துவேன். நானே உனக்கு முன்பாக போய் கோடலானவைகளை எல்லாம் செவையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்த உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு, உன்னை பெயர் சொல்லி அழைத்த உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கிறார். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமத்தை நான் தரிப்பித்தேன். இதனால் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் நானே கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்ளும்படியாய் நான் என் நாமத்தை உனக்கு தரிப்பித்தேன் என்று அடுக்கடுக்காக ஆண்டவர் இங்கே வாக்குத்தத்தங்களை கொடுத்து கோரேசை ஆசீர்வதிக்கிறார். தாழ்மை உள்ளவனை தேவனுடைய அபிஷேகம் உயர்த்துகிறது. சிறுமைப்பட்டவனை தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் மேன்மைப்படுத்துகிறது. ஆதரவற்ற இனி முடிந்தது என்று நினைத்த அவனுடைய வாழ்விலே ஆண்டவர் விளக்கேற்றி வைக்கிறார். அவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிறார். எவ்வளவு அதிசயமாய் அந்த கோரேசை தேவன் உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறார். அவனுக்கு முன்பாக ஜாதிகள் கீழ்ப்படும். ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை அவர் அவிழ்ப்பார். புதையல்களையும் பொக்கிஷங்களையும் கொடுத்து, பரம்பரை சொத்து கோரேசனிடத்தில் இல்லையே, அவனுடைய தகப்பன் ராஜாவாக இருந்து சேர்த்து வைக்கவில்லையே, பின்பு சிங்காசனத்தில் உட்கார்ந்தால் எப்படி இந்த கோரேசுக்கு பொக்கிஷங்களையும் புதையல்களை யார் தரக்கூடும்? கர்த்தரே அதை தந்தார். கர்த்தரே அதை தந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கோரேசனுடைய வாழ்வு இன்று நமக்கு ஒரு பெரிய உயிர் மீட்சியை கொடுக்கிறது. எனக்கு வேலை இல்லாமல், பண கஷ்டத்தில், உதவியற்ற நிலைமையில, யாரும் நம்மை அறியாமல், நம்மை கண்டு காணாதவர்கள் போல தூக்கி எரியப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் என்று கலங்குகிறீர்களா? கோரேசை கண்ட கர்த்தருடைய கண்கள்
கோரேசனுடைய வலது கரத்தை பிடித்து நடத்தின அந்த இஸ்ரவேலின் ராஜா, கோரேசை அபிஷேகம் பண்ணின ஆண்டவர், இன்று உன்னையும் என்னையும் கூட ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். உனக்காக எனக்காக வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை பொக்கிஷங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். வானத்தின் பொக்கிஷங்களை திறந்து நம்மை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்ன அவருடைய வாக்கு தத்தத்தை தேவன் நம் மூலமாய் நிறைவேற்றி இருக்கிறார். எந்த இடத்திலே தலை குனிந்து எந்த மக்களுக்கு முன்பாக, சமுதாயத்தில் குடும்பத்துக்கு முன்பாக, சொந்த பந்தங்களுக்கு முன்பாக தலை குனிந்து நின்றாயோ அதே இடத்துல தேவனுடைய உயர்த்துவார். தேவனுடைய அபிஷேகம் உன்னை உயர்த்தும். தேவனுடைய அபிஷேகம் உன்னை உயர்த்தும். கோரேசை தேவன் ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்ணி உயர்த்தினது உண்மையானால் இன்று நிச்சயம் தேவன் உன்னையும் என்னையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். கோரேசை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்தது எதற்கு தெரியுமா? எருசலேமை கட்டுவதற்காக. எருசலேமிலே மறுபடியும் தேவனுடைய மகிமையான ஆலயம் எழுப்பப்படுவதற்காக, தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை விடுதலையாக்குவதற்காக, இஸ்ரவேலுக்கு மேய்ப்பனாக, ராஜாவாக மட்டுமல்ல, அவன் என் தாசனாய் இருப்பான், அவன் என்னுடைய மேய்ப்பன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அன்புக்குரியவர்களே, அதே போலத்தான் ஆண்டவர் நம் மீது அன்பு கூர்ந்து நம்மை பாவங்களை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் நம்மை ஆக்கியிருக்கிறார். ரெண்டு விதமான அபிஷேகத்தை ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிறார். ஒன்று ராஜரீக அபிஷேகம், இன்னொன்று ஆசாரிய அபிஷேகம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக. இதனாலே என்ன நடக்க போகிறது? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து 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 புதையல்களையும் பொக்கிஷங்களையும் கொடுக்கும் போது இந்த இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று அறிவித்துக் கொள்வார்கள். நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி, சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் இந்த இயேசுவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கைப்பட்டுபடிக்கும். அவருடைய நாமத்துக்கு முன்பாக எல்லாருடைய முழங்கங்கள் முடங்கும்படி ஆண்டவர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். உன்மேல் என் மேல் ஆண்டவருடைய அந்த கண்கள் இறங்குகிறது. நம் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. அதனால இந்த தேசத்திலே இயேசு ஒருவரே கர்த்தர் என்பதை ஜாதிகள் பார்க்க போகிறார். நீங்களும் நானும் சாகாமல் உயிரோடு இருந்து அவருடைய செய்கைகளை விவரித்து சொல்ல போகிறோம். அவருடைய அதிசயங்களை ஜாதி ஜனங்களுக்கு போதிக்க போகிறோம். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு நம்மை தப்பு வைக்கிறார். அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். நம்மை அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்து பயன்படுத்துகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி ஒரு விஷயத்தை கண்ணோக்கி பார். ஒரு விஷய கோரேசை அபிஷேகம் பண்ணின அந்த தேவனுடைய வல்லமை அபிஷேகம் ஏன் இறங்கட்டும். எனக்கும் புதையல்களையும் பொக்கிஷங்களையும் கொடுத்து என்னை ஆசீர்வதித்து மேன்மையாய் வையும். இதன் மூலமாய் நீரே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்பதை ஜாதி ஜனங்கள் அறியும்படி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லு. கேட்போமா? ஜெபிப்போம். தகப்பனே, நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற வல்லமையான வார்த்தைகளுக்காய் நன்றி. கோரேசை எப்படி நீர் தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி, அப்பா உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை எல்லாம் செவையாக்கி உனக்கு புதையல்களையும் பொக்கிஷங்களையும் கொடுத்து ராஜாக்களை இடைக்கட்டுகளை நான் அவிழ்ப்பேன், ஜாதிகளை கீழ்ப்படுத்துவேன் என்றெல்லாம் வாக்கொடுத்து அந்த கோரேசை ஆண்டவரே மெய்ப்பனாக வைத்து இஸ்ரவேலை விடுதலையாக்கி எருசலேமை கட்டி ஆலயத்தை புதுப்பிக்க
ஆண்டவரை பயன்படுத்தினீர். அதே போல எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. நாங்களும் எளிமையானவர்கள், பாவியானவர்கள். எங்களையும் உம்முடைய கண்கள் கண்ணோக்கி பார்க்கட்டும். எங்கள் மேலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை இறங்கட்டும். எங்கள் மேல உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம், உங்க அபிஷேகம் இறங்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். உங்க அபிஷேகம் எங்களை உயர்த்தட்டும். உங்க காருண்யம் எங்களை பெரியவனாக்கட்டும். உங்க தயவு எங்களை உயர்த்தட்டும். குறைவுகள் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாகட்டும். அப்பா, ஒளிப்பிடத்தில் இருக்கிற அந்த காலத்தில் இருக்கிற புதையல்களை பொக்கிஷங்களை கொடுத்து இதனால் நீரே கர்த்தர், வேறு ஒரு இல்லை என்று ஜாதி ஜனங்கள் அறியும்படி எங்களை நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் நீர் ஆசீர்வதியும். யாரார் உள்ளத்துல என்னென்ன கஷ்டங்கள், பயங்கள், குடும்பத்தில் என்னென்ன வேதனைகள், ஆண்டவரே வறுமைகள், கடன் பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க அபிஷேகம் சகலத்தையும் முறிக்கட்டும் ஆண்டவரே. உங்க அபிஷேகம் சகலத்தையும் ஆண்டவரை மேன்மைப்படுத்தட்டும். உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தி கனப்படுத்தும். அப்படி செய்கிற கிருபைக்காய் கோடா கோடின எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசு ராஜாவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமை ஆண்டவராக இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய வழியில் பாருங்கள். நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருந்து கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென். God bless you. God bless you.